அதை எவனோ ஒருத்தன் டெல்லிக்காரன் வந்து நீ உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. முதல்ல அவனை அடிச்சு வெளியேற்றணும். ஆளுநருக்கே எதிராக பேசுற, அப்ப விஜய் கட்சிக்கு மாறிட்டியா? திமுக இருந்துச்சு, அவங்களை எதிர்த்துக்கிட்டு கொஞ்சம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, காசு வாங்கிட்டீங்களா? நிறைய பேர் கேள்வி கேட்கறாங்க. இடதுசாரிகள் பெரியாரிஸ்டுகள் நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு எது தேவையோ அதை தான் முடிவெடுக்கிறாங்க. அவங்க பக்கம் தான் நிக்கிறாங்க. எங்களுக்கு காசோ பணமோ பதவியோ முக்கியம் இல்ல. அப்படி இருக்கையில விஜய்க்கு ஆதரவா விஜய் எல்லாம் நல்லது செய்வாரு நம்பி தான் நிக்கிறீங்களான்னா அப்படி கிடையாது. ஏன்னா விஜய் இது வரைக்கும் செயல்பட தொடங்கல. ஆனா முதல் எதிரி யாருன்னா பிஜேபியும் RSS நாங்க டிக்ளேர் பண்ணிட்டோம். இவங்க ஒருத்தன் கூட தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிருக்கோம். ஐயோ அவர்களும் மனிதர்கள் தானே, மனித உரிமை வேணும் தானேன்னா அவங்க மனுஷங்க கிடையாது. அதாவது முழுக்க புத்தி இருக்கவங்க மனுஷங்க கிடையாது. சாதா சின்ன பசங்க ஏதோ பதவிக்கு போகணும்ன்றவங்களுக்கு ஒண்ணுமே சொல்றதுக்கு இல்ல. தயவுசெய்து ஓரமா நில்லுங்க. உங்களுக்கு கோட்பாடும் தெரியாது, ஒரு வெங்காயமும் தெரியாது. கோட்பாடோட வந்து நான் RSS பிஜேபின்னு சொல்றவனை தான் நாங்க எதுக்குறோம். இவங்களோட செயல் திட்டமே என்னன்னா நம்மளோட கான்ஸ்டிடியூஷனை நொறுக்கி, நம்மளோட சட்டத்தை நொறுக்கி, அதுக்குள்ள எப்படியாச்சும் ஊடுருவி சண்டை போட்டு மக்கள் ஜெயிக்க வச்சேன்னா எவன் ஜெயிக்க வச்சேன்னா நாங்க உள்ள போய் சண்டை போட்டு குட்டையை குழப்பி ஏதாச்சும் செஞ்சிருவோம்ன்றதுதான். அப்போ ஆளுநர் இப்ப வெயிட் பண்ணுன்னு சொல்றா அப்படின்னா கொஞ்ச நாள் முன்னாடி சசிகலாவை அப்படித்தான் சொன்னாங்க. சசிகலாவை நம்ம செலக்ட் பண்ண ரெண்டாவது விஷயம். ஆனா விஜய் அவர்களை தமிழ்நாட்டுல பெரும்பான்மையா செலக்ட் பண்ணிருக்காங்க. அப்படி இருக்கையில விஜய் அவர்களுக்கு நீ கொடு, பதவியை கொடு. அதுக்கப்புறம் அவங்க கணக்கு கொடுக்கறதெல்லாம் வேற. அது சட்டத்துல இருக்கு. இல்லாம ஆளுநர் வந்து நீ பேப்பரை காட்டு, கணக்கை காட்டினா தான் நான் உள்ள சேர்ப்பேன்றதெல்லாம் ஸ்கூல் பிள்ளை வேலை கிடையாது. அப்படி இருக்கையில தமிழ்நாட்டுல பெரிய போராட்டங்கள் வெடிக்கும். அதுக்கப்புறம் விஜய் பதவி ஏற்கட்டும். விஜய் சொல்லி வந்ததே என்னன்னா நாங்க மத சார்பின்மையை ஏத்துக்கிறோம். மதத்தை வச்சு எவனாச்சும் ஒரு அரசியல் பண்ணானா நாங்க அவனை எதிர்ப்போம். சாதியை வச்சு எவனாச்சும் ஒரு அரசியல் பண்ணானா அவனையும் எதிர்ப்போம். அடுத்த குழந்தைகளுக்கு கல்வியை முன்னேற்றுவோம். இதைத்தான் சொல்லி வந்திருக்காரு. இதுல ஏதாவது ஒரு பங்கம் மழை வச்சுச்சு, அதுல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நாங்க எதிர்கட்சியா நின்றுதான் வேலை செய்ய போறோம். ஆனா முதல் விஷயம் தமிழக மக்கள் செலக்ட் பண்ணிருக்காங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ நம்மள ஒரு ஆளை எலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அதை எவனோ ஒருத்தன் டெல்லிக்காரன் வந்து நீ உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. முதல்ல அவனை அடிச்சு வெளியேற்றணும். அதுக்கப்புறம் நம்மளுக்குள்ள இருக்க பேச்ச நம்ம கேட்டுக்க வேண்டியதான். சாதாரணமா மனு கொடுத்து கேட்க வேண்டிய விஷயத்த மனு கொடுத்து கேட்போம். போராட்டம் பண்ண வேண்டிய விஷயத்த போராடி கேட்போம். இது எதுவுமே நடக்கக்கூடாதுன்னு தான் எங்களுக்கு ஆசை. எங்களையும் நிம்மதியா விடுங்க, வீடு குடும்பத்தை பார்க்கணும் தான் ஆசை. சண்டை செய்யணும்னா சண்டை தான். அதுக்கு முதல் எதிரி பாஜகவும் RSSம் ஒன்றிய கட்சிகளும் தான். நம்ம நாட்டுக்கு இவன் கல்விக்காகவோ வரிக்காகவோ நம்மளை சுரண்டிக்கிட்டு நம்மளுக்கு தராம இருக்கவனை தான் முதல் எதிரியா பார்ப்போம். அதுக்கு அடுத்து வரவனா அடுத்து பார்ப்போம். அவன் வாயை திறந்து சொல்லட்டும், நான் உனக்கு எதிரியா இருக்கேன், சண்டைக்காரன்னு. அதுக்கப்புறம் சண்டை செஞ்சுக்குவோம். நன்றி.